லதா, அதே போல தாங்கள் குறிப்பிட்டது போல 5ஆம் தேதி அவர் ஒன்று விலக முடிவு செய்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அதிமுகவை பற்றிய இபிஎஸ்ஐ பற்றிய விமர்சனத்தை முன்வைத்தால் அவர் நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி அவர் நீக்கப்படக்கூடிய பட்சத்தில் அவர் அடுத்து என்ன செய்வார்? செங்கோட்டையனின் அரசியல் பயணத்தில் அவருடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அது பற்றிய விவரங்கள். வணக்கம். செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சைலண்ட் அரசியல்வாதியாக தான் நம்ம எல்லாம் அறியப்பட்டிருக்கோம். அந்த வகையில அவரே கொந்தளித்து ஒரு அதிருப்தியை ஒரு பொதுவெளியிலேயே ஒரு முறை பேசியிருந்தார். முக்கியமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் அத்திக்கடவு அவினாசி அந்த நிகழ்ச்சியில பாராட்டு விழாவில் இடம்பெறாததை பொதுவெளியிலே தெரிவித்து அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார். தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அடுத்தடுத்து நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கூட பொது மேடைகளில் பங்கேற்றிருந்த செங்கோட்டையன் இபிஎஸ்சினுடைய பெயரை கூட சொல்லாமல் மறுத்து வந்தார். எதிர்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் என்று மட்டுமே சொல்லி வந்தார். இபிஎஸ் என்ற பெயரையே அவர் மறுத்து வந்தார். எனவே இத்தகைய ஒரு சூழலில் தான் தற்பொழுது இத்தகைய தகவல் என்பது கிடைச்சிருக்கு. எனவே செப்டம்பர் 5ஆம் தேதி ஒன்று அவர் கட்சியிலிருந்து விலகலாம் அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என்ற தகவல் என்பது கிடைச்சிருக்கு. விமர்சனம், அதாவது செய்தியாளர்களை அழைத்து இபிஎஸ் தொடர்பாக அவர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்க இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதற்கு முன்னதாக, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி அவருக்கு நெருக்கமானவர்களை சந்தித்து முதலில் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை பேச இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக அவர் பேசும்பொழுது இபிஎஸ்ஐ விமர்சனம் செய்து பேசிவிட்டால் அவர் தொடர்ந்து அந்த கட்சியில் நீடிக்க முடியுமா? ஏனென்றால் தேர்தல் வருகிறது என்ற பொழுது அவர் தொடர்ந்து கட்சியில் நீடிக்க முடியுமா? ஒருவேளை அவர் விமர்சனம் செய்துவிட்டு கட்சியிலேயே நீடிக்கிறார் என்றால் கட்சியினுடைய தலைமை அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குமா என்பதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. எனவே அவர் கட்சியில் நீடிப்பது, விமர்சனம் செய்துவிட்டு கட்சியில் நீடிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகவே பார்க்கப்படுது. ஒருவேளை அவர் விலகலாம் அல்லது கட்சியிலே இருக்கக்கூடிய பட்சத்தில் கட்சியில் அவர் விமர்சனம் செய்துவிட்டு அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை மீறி அவர் செயல்பட்டார் என்ற ஒரு காரணத்தை குறிப்பிட்டு அவரை தலைமையை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அந்த வாய்ப்புகளும் கூட இருப்பதாக சொல்லப்படுது. ஒருவேளை அவர் கட்சியிலிருந்து விலகிவிட்டாலோ அல்லது நீக்கப்பட்டு விட்டாலோ அவரினுடைய அடுத்த கட்ட செயல்பாடு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது என்ன என்று விசாரித்த பொழுது அவர் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த அணிகளோடு அவரும் கூட இணையலாம் என்ற ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அனைவருமே கூட டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோர் தொடர்ந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரே குரலில் ஒரே மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இபிஎஸ் மீது கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களோடு இவர் அந்த குழுவோடு இவர்கள் இணையலாம் என்ற ஒரு தகவலும் கூட கிடைத்திருக்கிறது. எனவே அவர்களோடு இணைந்து தொடர்ச்சியாக இபிஎஸ்க்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு தகவலும் கூட கிடைத்திருக்கிறது. எனவே செப்டம்பர் 5ஆம் தேதி முக்கிய முடிவு ஒன்றை செங்கோட்டையன் எடுக்க இருப்பதாகவும் அவர் கட்சியில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே போல பிரஸ் மீட், செய்தியாளர்களை சந்தித்து இபிஎஸ் குறித்த பல்வேறு விமர்சனங்களையும் அவர் முன்வைக்க இருப்பதாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது.